வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது முடக்கத்தான் கீரை. நான் இங்கே 1 கப் அரிசி யூஸ் பண்ணி மாவு ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கை அளவுக்கு இந்த கீரை இருந்தால் போதும். முடக்கத்தான் கீரையை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அது நிறைய பேருக்கு தெரியும். முட்டி வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலியை தவிர இது சளி காய்ச்சலை கூட குணப்படுத்தும். அதே மாதிரி மாதவிடாய் டைமில் வர வலியை குணப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும்போது இதை சூப் வச்சு 1 கப் குடிச்சிங்கன்னா நல்லா தெம்பாயிடுவீங்க. சரி, இப்போ தோசைக்கு வரலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் இட்லி அரிசியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சாப்பாடு அரிசியும் யூஸ் பண்ணலாம். இதோட 1 கை உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை இப்போ தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இதோ கழுவியாச்சு. இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இதோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதோ அரிசி உளுந்தெல்லாம் போட்டாச்சு. ஊற வச்ச தண்ணியை நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது முடக்கத்தான் கீரை 1 கப் அளவுக்கு இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு அரிசி உளுந்த பருப்போடு சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ மாவு ரெடி. இதை உப்பு போட்டு கரைச்சி இப்போ புளிக்க விட போகிறோம். இதோ உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பொங்கி வரணும். ஸோ அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நைட் அரைச்சிருந்தீங்கன்னா காலையில் ஊற்றிக்கோங்க. இதோ நல்லா பொங்கிருச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி. வாங்க தோசை ஊற்றிடலாம். நல்லா சூடான கல்லை ஊற்றுங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. இதோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி. வாரத்துக்கு 1 தடவையாவது இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.